ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்து ஃபர்ஸ்ட்டு டைமை செக் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நேராக நம்ம பார்வை கிச்சனை நோக்கி தாங்க இருக்கும். ஏன்னா இதிலிருந்து ஒரு 1 ஹவருக்கு அங்கே தான் ஒர்க்கு. நமக்கு கிச்சன் ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டை ஆன் பண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இண்டக்ஷனில் போட்டு தான் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்போதும் பண்ணுற மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நைட்டே ஊற வச்ச பாதாம் தோலை உரிச்சு ஒரு 5-6 மென்று சாப்பிட்டுக்கிட்டே மேல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லஞ்சுக்கு ரைஸ் வச்சுட்டு டீ போடுவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல இஞ்சி டீ குடிக்க அடிக்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் சத்து மாவு கஞ்சி, கவுனி கஞ்சி, ஆலிவேரா ஜூஸ், மோர் இது மாதிரி தான் எழுந்ததும் குடிப்பேன். இப்போ டீ தான் குடிக்க சொல்லுது. லைட்டா ஒரு கப் டீ போட்டு ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு 1 ஹவருக்கு கால் தரையிலே நிற்காதுங்க, அந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கும். சாதத்தை வடிச்சிட்டு இன்னைக்கு டிஃபனுக்கு சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறேன். அதோட டீட்டெயில் ரெசிபி பார்க்கலாம். ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே பொடுசாக கட் பண்ண பீன்ஸு, துருவின கேரட், கொஞ்சமாக இஞ்சி, வேக வச்ச பட்டாணி சேர்த்து நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா, சால்ட்டு சேர்த்து வதக்கி 250 கிராம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தம்பி பார்த்தீங்கன்னா காயெலாம் இப்போ அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதுக்காக இது மாதிரி காய் இருக்கிறதே தெரியாமல் ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றான். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு சேமியாவை பிரித்து சேர்த்து தண்ணியோட கலந்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 or 3 மினிட்ஸ் விட்டால் நல்லா ட்ரை ஆகி இது மாதிரி கிடைக்கும். இது வரைக்கும் கிளறவோ கிண்டி கொடுக்கவோ வேண்டாம், அப்படியே விட்டாலே இது மாதிரி உதிரியாக கிடைச்சிரும். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கிளறி அப்படியே இறக்கி வச்சிடலாம். சைட் பை சைட் இட்லி மாவும் அரைச்சிக்கிறேன். மார்னிங் டைம்லேயே தம்பி ஸ்கூல் போகிறதுக்குள்ளவே மாவு அரைக்கிற ஒர்க் இருந்தாலும் இந்த டைம்லேயே அரைச்சிடுவேன். சமைக்க முடிக்கிற டைம்லேயே உளுந்த ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டு அரிசியை போட்டால் அது பட்டுக்கே ஓடிட்டே இருக்கும். ஒரே டைமில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா பந்து மாதிரி உப்பு வந்துடுச்சு. இதை எடுத்துட்டு அரிசியை போட்டு ஓட விட்டுடலாம். லஞ்சுக்கு ரசம், கொஞ்சமாக வெண்டைக்காய், வாழைக்காய் ஃப்ரை தாங்க. இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமுக்குள்ளேயே தம்பியை எழுப்பி ப்ரஷ் பண்ண சொல்லிட்டு அவரை ரெடி பண்ணி டிஃபன் கொடுத்துட்டு லஞ்சுக்கு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக மொபைல் பார்த்துட்டே டிஃபன் சாப்பிட்ருவேன். வீடு ஷிஃப்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும். இதை பற்றின அப்டேட் கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன் திங்ஸை காலி பண்ணி பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கலான்னு எடுத்து ஊற்றி ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஒர்க்கை ஆரம்பிக்கலான்னு ஆப்பிள் பாதி, பீட்ரூட், ஒரு கேரட் வச்சு ஏபிசி ஜூஸ் போடலாம். மேல் தோலை சீவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்பிளை மட்டும் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்பிள் அப்படியே குடிக்கலாம். பீட்ரூட், கேரட்டை வடிகட்டி எடுக்க போகிறோம். அப்படியே குடித்தா கொஞ்சம் திப்பி திப்பியாக வாயில் படும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஆப்பிளை தனியாக ஊற்றி வச்சுட்டு கட் பண்ணி வச்ச பீட்ரூட், கேரட், பால், ஏலக்காய், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். பீட்ரூட்டை ராவா குடிக்கிறதுனால அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணும்போது பீட்ரூட் ஸ்மெல் இல்லாமல் ஜூஸ் நல்ல டேஸ்டியாகவே இருக்குங்க. இப்போது அரைச்ச விழுதை ஆப்பிள் ஜூஸோட கலந்துக்கலாம். கலந்து குடிச்சிட்டு எனர்ஜெட்டிக்காக பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டேன். இப்போது லஞ்ச் டைமும் வந்துடுச்சு. அம்மா இன்றைக்கி ஊர்லேருந்து வந்தாங்க. வரும்போது மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நாளாக தூள் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இங்கே இது மாதிரி கிடைக்கிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் நேட்டிவில் அப்போ பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அந்த குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அந்த வாசனையே அப்படி இருக்குங்க. பார்க்கும் போதே எப்படி பயங்கரமாக டெம்ட் ஆகுது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. எங்கள்
ஊர் பக்கத்துலேயே கடல் அதிகமாக இருக்கிறதால கடல் மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய மீன் கூடையில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும், ஃபுல் ஃபேமிலியுமே ஃபுல்லாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்கும். இங்கே அது மாதிரிலாம் கிடைக்கிறதே இல்லைங்க. ஐஸ் போட்டியில் வச்சு தான் கொண்டு வராங்க. 30க்குலாம் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். அவன் ஸ்கூல் விட்டு வந்து எதுவும் சாப்பிட மாட்டான். ஈவினிங்க்கு டீ குடிக்கிறதோட சரி, ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸுக்கு 2 வாழைக்காய் வச்சு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல முத்தலான வாழைக்காய் எடுத்து தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு லைட்டாக பெருங்காயத்தூள், தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றி சூடானதும் வாஷ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணி இதிலேயே டைரெக்டாக இது மாதிரி சீவி கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக கலந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த சிப்ஸை ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டு அதே ஆயில்லையே திரும்பவும் போட்டு ஃப்ரை பண்ணி சலசரப்பு அடங்குனதும் எடுத்தா மொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரியே வாழைக்காய் சிப்ஸ் வீட்லேயே ரெடிங்க. 2 வாழைக்காய் இருந்தால் போதுங்க. இது மாதிரியே நல்லா கிறிஸ்பியான மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் நம்மளே வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். சிப்ஸு கூடவே ஒரு பிளாக் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு மாடிக்கு போய் தம்பி கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் மாடியிலே இருந்துட்டு வாஷ் பண்ணி காய வச்ச கிளாஸ் பாட்டிலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.